ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 16/2/2024 நிர்மல் NR 367க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மெத்தட் படி ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பார்க்குறது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ட்ராவுடைய எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருப்போம். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவோடைய கெஸ்ஸிங்கை நம்ம வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 246 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 451 அதுக்கு முந்தின ட்ரா ABC போலில் வந்து 744 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 737 இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட வந்து 55 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பேர்ஸ் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 186லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 704. நம்மளோட எக்ஸ் வந்து 5D 4ங்கிறதுனால இதில் நம்ம 04 எடுக்கணும். இதோட ப்ளஸ் 55. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 5 கூட்டினோம்னா 5, 4ஓட 5 கூட்டினோம்னா 9. அப்போது 5 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 5 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 186க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 962 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு ஏ. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு 9 ஹிட் ஆகிருக்கு நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இப்போ 962க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 962 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 470. இதில் நம்ம எடுக்க போகிறது 70. இதோட ப்ளஸ் 55. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 0ஓட 5 கூட்டினோம்னா 5. அப்போது 2 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 962க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 2 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 962க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 277. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போது 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. இப்போ 277க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 177. இதில் நம்ம எடுக்க போகிறது 77. இதோட ப்ளஸ் 55. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, இங்கேயும் 7ஓட 5 கூட்டினோம்னா 2. இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் 2 கிடச்சிருக்கு. 7ஓடைய சிந்தட்டிக் இந்த இடத்துல நம்மளுக்கு 77 இங்கே பாருங்கள். 277 இருக்குல்ல. 2ஓட சிந்தட்டிக் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 நண்பா. அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 7 இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 7. இப்போ இந்த 277க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 777 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. அதை நம்ம வந்து சிந்தட்டிக் மெத்தடில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து V9 ஃபார்மேட்டில் 9 கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம 2 அல்லது 9ங்கிற 2 அல்லது 7ங்கிற ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு 777 அப்பவும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகலை. ஏ போர்டு ஹிட் ஆகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு அப்படியே ஹிட் ஆகிருக்கும். அதேமாதிரி போர்டுகளை பொறுத்த வரைக்கும் ABC ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கும். சில நேரம் நம்மளுக்கு டபுள் நம்பர் டச் கிடைக்கும்போது நம்ம வந்து அதோடைய சிந்தட்டிக் நம்பரை எப்போதுமே எடுப்போம். அதை நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நின்றுருந்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஏமாத்துற மாதிரி தெரியும். அதனால தான் சொல்கிறது ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பாண்டு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார்மேட் படி நம்ம வந்து ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய கண்டினியூஸாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நண்பா. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் தான். இதில் வந்து தனிப்பட்ட எதுவுமே கிடையாது. இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 777க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175. இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட ப்ளஸ் 55. இப்போது 5ஓட 7 கூட்டினோம்னா 2, 5ஓட 5 கூட்டினோம்னா 0. அப்போ 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 777க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 0.
இப்போ இந்த 777 அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 22 777 அப்புறம் 22 எடுக்கிறாங்க. தெரியுதா நண்பா? அதே நம்பர் தான், அந்த சிந்தட்டிக் நம்பர்ஸை தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. ஸோ பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போது 4 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ரா நம்மளுக்கு வந்து டச்சு, 2 ட்ரா நம்மளுக்கு பெய்ர். இப்போ 2 to 6க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட்டு தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 402. இதில் நம்ம எடுக்க போகிறது 02, இதோட ப்ளஸ் 55. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 5 கூட்டினோம்னா 5, 2ஓட 5 கூட்டினோம்னா 7. அப்போது 5 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு இந்த 2 to 6க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 7. இப்போ இந்த 2 to 6க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 744க்கு பார்ப்போம். இந்த ட்ரா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 744 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 737. இதை நம்ம எடுக்க போகிறது 37. இதோட நம்ம ப்ளஸ் 55. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 7ஓட 5 கூட்டினோம்னா 2. அப்போ 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்ட் அல்லது ஆல் 8 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் 8 அல்லது 2. இப்போ இந்த 744க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 246. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 246க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை பார்க்க வேண்டிய கடைசி கடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த 246 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏ போர்டு அப்புறம் ஏபிசி போர்டு, ஏபி போர்டு, அதுக்கப்புறமா ஏ போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ 2 ட்ரா ஒன்ஸு பெய்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 246 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 451. இதில் நம்ம எடுக்க போகிறது 51. இதோட ப்ளஸ் 55. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 5 கொட்டினா 0, 5ஓட 1 கொட்டினோம்னா 6. 0 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு ஏ போர்ட் அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 6 இருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்ட் அல்லது ஆல் போர்ட், 0 அல்லது 6, 0 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. அதனால் டபுள் வர்றதா இருந்துச்சுன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 00, 66. ஒரு வேளை சிங்கிளாக இருந்துச்சுன்னா 60 அல்லது 06ன்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது டபுள், இது சிங்கிள். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலாட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலுமே நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 16/2/2024 நிர்மல் என்ஆர் 367க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.